ஸோ நெறைய பேர் என்ட்ட கேட்டிருந்தாங்க. நான் வந்து YouTubeல ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு $750 மென்ஷன் பண்ணி, இந்த டாலர்ஸ நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் அ ஃப்ரீலான்சரா யுஎஸ் அண்ட் யுகே கிளையண்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணி, இத வந்து என்னோட லைஃப்ல ஒரு மறக்க முடியாத மூமெண்ட் அப்படின்ற மாரி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவுக்கு நெறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த போஸ்ட்டுக்கும் நெறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அதுக்கு ஹெல்ப் பண்ற மாரி ஒரு டீட்டெயில்டான வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஃப்ரீலான்சர்ஸ் கிட்ட அதிகமா ஏர்ன் பண்ற பிரைஸ் ஏரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ், யுகே, கனடா இந்த மாதிரி ஒரு 3 சிட்டீஸ்குள்ள இருக்க 3 கண்ட்ரீஸ்ல இருக்க ஒரு கிளைண்ட்ஸ் கிட்ட நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளோட ஆவரேஜ் பேன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, இந்த சேனல் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் பற்றின பிஸ்னஸ் ஐடியாவும் ப்ளஸ் ஃப்ரீலான்சிங் பண்ணுற பிஸ்னஸ் ஐடியாவும் ப்ளஸ் காமர்ஸ் நான் இப்போ பண்ண போகிறேன். அதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த பிஸ்னஸ் ஐடியாவும் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பிஸ்னஸ் ஐடியாவும் உங்களோட மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஐடியாஸும் இந்த சேனலுக்கு வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 5000 ரேஞ்சில் ஒரு ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரீலான்சிங் பார்த்தோன்னா உங்களுக்கு ஐடியாஸ் ஒன்றுமே இல்லைனா, இப்போ உங்களுக்கு கிளியராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃப்ரீலான்சிங்னா நத்திங் பட் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக ஒர்க் பண்ணீங்க. ஸோ எப்பயுமே ஒரு பிஸ்னஸில் 2 டைப் ஆஃப் விஷயம் இருக்குது. ஒன்று சர்வீஸ் ப்ரொவைடர், 2வது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ப்ரொவைடர். சர்வீஸ் ப்ரொவைடர்ன்ற போது உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில்லை நீங்கள் எடுத்து மற்றவங்களுக்கு சர்வீஸாக கொடுக்கும்போது அவங்க உங்களுக்கு ரிட்டர்னாக பே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லலாம். இதுவே ஒரு ப்ராடக்ட் ப்ரொவைடர்னா உங்ககிட்ட ஒரு ஃபினிஷ் ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணும்போது உங்களுக்கு மணி ரிட்டர்னாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட் சேல்மெண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்க போகிறோம், விச் மீன்ஸ் ஃப்ரீலான்சர். இந்த ஃப்ரீலான்சிங் ஜர்னியில் நீங்கள் நிறைய டைப் ஆஃப் ஃப்ரீலான்சிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. கான்டென்ட் ரைட்டர், காப்பி ரைட்டர், நெக்ஸ்ட் கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டர்ஸ், யூடியூப் மார்க்கெட்டர்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் ஆட் மார்க்கெட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டேஜை தாண்டி வரலாம். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு ஃப்ரீலான்சிங் ஜேர்னினே தெரியாமல் நம்ம ஏர்ன் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் தான் வெப்சைட் கிரியேட் பண்ணலான்னு ஆரம்பித்தேன். ஸோ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் படிச்சிருந்தாலும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் எனக்கு அந்த கோடிங் நாலேஜ் அதிகமாக வரல. ஸோ அந்த டைமில் நான் சர்ச் அவுட் பண்ணி கிடைக்கும்போது தான் கோடிங் நாலேஜே இல்லாமல் வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும்னு கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த ஐடியாலஜிஸை யூஸ் பண்ணி நான் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 5000 10,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது. இந்த ஜேர்னி தான் ஃப்ரீலான்சிங்கோட ஒரு ஸ்டார்டிங்கான பாயிண்ட். அது வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் இருக்கவே தெரியாது. ஃப்ரீலான்சிங் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு எனக்கு தெரியுது. ஏன்னா நான் இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சவங்க என்னோட டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நான் முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நான் அப்போ தான் வந்து ஒரு விஷயத்தை கேள்விப்படுறேன். ஃப்ரீலான்சிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்படுறேன். இந்த விஷயத்தை தான் பற்றி நல்லா பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சோடனே, நான் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இந்த ஃபைவர், அப்வொர்க் அப்படின்ற ஒரு வெப்சைட்ஸ் எல்லாம் இந்த ஃப்ரீலான்சர்ஸ் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பண்ணுற ஒர்க்கோட அப்படின்ற விஷயம் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், இந்த ஃப்ரீலான்சிங் ஓனாக பண்ணுறதுக்கும் இந்த அப்வொர்க் ஃபைவரில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிட்டிங்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து ஓனாக ஒரு ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்போது நீங்கள் மட்டும் தான் ஒரு ப்ரைஸையே ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. வேறு யாருமே ஃபிக்ஸ் பண்ண போகிறது. பட் ஆனால் இந்த அப்வொர்க்லேயும் ஃபைவர்லேயும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த வெப்சைட்டை காமர்ஸ் வெப்சைட்டை எனக்கு பண்ணி கொடுங்க. அது ஒரு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பிட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணால், கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கிட்டத்தட்ட எனக்கு வந்து 25,000 12,000 வரைக்கும் அவங்க வந்து பிட் பண்ணுவாங்க. இதில் யார் மோஸ்ட்டாக அதிகமாக ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா, லோவஸ்ட் யார் பிட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் போவாங்க. ஸோ அது உங்களுக்கு லோவாக தான் அமௌண்ட் கிடைக்க போகுது. ஸோ அதில் எந்த ஒரு ப்ராஃபிட்டோ ஒரு பூஸ்டப்போ உங்களோட பிஸ்னஸில் இருக்க போகிறதில்ல. பட் ஆனால் ஓனாக பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஓன் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது, நீங்கள் வைக்கிறதா ரேட்ஸ், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதா அமௌண்ட், இதுக்கு கிளைண்ட்ஸ் ஓகே பண்ணுவாங்க. உங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்கும். ப்ரைஸ் அதிகமாக நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா, நான் லேர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், விச் மீன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ்க்காக உங்களோட பர்சனல் பிராண்டிங்கை நான் க்ரோ பண்ணி தரேன். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ணுறது ஆர்கானிக் ப்ளஸ் இன்ஆர்கானிக்காக லெவல்ஸை லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். இது எல்லாத்துக்குமே நான் சோர்சிங் லெவல் ஆஃப் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, யூடெமியை எடுத்துக்கிட்டால் யூடெமியில் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, பெய்டு கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பெய்டு கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் லைக் அந்த டைப் பண்ணாலே உங்களுக்கு சர்ச் பாரில் பெய்டு கோர்ஸ் டிஸ்பிளே ஆகிடும். அன்பெய்டு கோர்சஸ், ஃப்ரீ கோர்சஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்ஷனில் போய்ட்டு ஃப்ரீன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே நிறைய ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளாக இருக்கும். இதை வச்சு நான் பேசிக் நாலேஜை ப்ரூவ் பண்ணிட்டேன். இதை வச்சு நீங்கள் எப்படி அவ்வளோ பெரிய கிளைண்ட்ஸை கிளியர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக அவ்வளோ பெரிய கிளைண்ட்ஸை நான் வந்து க்ளோஸ் பண்ணவே முடியாது இந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு. ஸோ இந்த நாலேஜை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு ஃப்ரெஷர், என்னை நம்பி யார் ப்ராஜெக்ட் கொடுப்பா அப்படின்ற ஒரு நிறைய காம்ப்ளெக்சிட்டி எனக்கும் இருந்துச்சு. அந்த டைமில் நான் எப்படி ஓவர் கம் பண்ணலாம், நான் வந்து கம்ப்ளீட்டாக போயிட்டு ஒருத்தவங்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன், யூடியூப்பில் இருக்கேன், நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் இருக்கேன், லிங்க்டின்ல இருக்கேன், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து நிறைய ஃபாரின் கிரியேட்டர்ஸை அப்ரோச் பண்ண ஆரம்பித்தேன்.
இன்ஸ்டாகிராமில் சரி, ஃபேஸ்புக்கில் சரி, லிங்க்டின்ல சரி, இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த அப்ரோச் பண்ணும்போது அவங்ககிட்ட நான் அப்ரோச் பண்ண விதம் அப்படி இருந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரியே ஒன்று காமிச்சிருந்தேன். விச் மீன்ஸ் என்கிட்ட ப்ராஜெக்ட்டே இல்லை, நான் எப்படி ப்ரூஃப் காமிச்சிருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரூஃப் எப்படி இருக்குன்னா, என்னோட அக்கௌண்ட்ஸ்லேயே நான் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சு, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வர ஸ்மால் ரிசல்ட்ஸை எடுத்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ஈவென்ச்சுவலாக ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியாலஜி கொடுத்தது. ஓகே, எனக்கு ஒரு இடத்துல நாலேஜ் ஸ்டஃப் இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியாலஜி கொடுத்தது. ஸோ நான் ஏன் வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸை சூஸ் பண்ணேன்னா, நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே நம்ம லெவல் ஆஃப் ஆவரேஜ் பே சேலரி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம யூஎஸ், யூகே அண்ட் கனடா கிளைண்ட்ஸ் கிட்ட. ஸோ நான் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூஎஸ் கிளைண்ட்ஸ் கிட்ட தான் ஒர்க் பண்ணுறேன். ஒருத்தவங்க வாஷிங்டன் டிசிலேருந்து, இன்னொருத்தவங்க கொலம்பியாவிலேருந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கிட்ட நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் எப்படி அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ண வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து அவங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் அப்ரோச் பண்ணும்போது நான் அந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டை நான் வந்து இந்த மாதிரி பீட்டா கிளைண்ட்ஸ்க்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தேன், நீங்கள் அதை கூட பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சுன்னா இவ்வளோ ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் அப்ரோச் கொடுத்தேன். ஸோ இந்த உங்களுக்கு டவுட் வரலாம், பீட்டா கிளைண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் டவுட் வரலாம். நான் வந்து என்னோட ஸ்கில் டைப் தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் யாரும் இல்லைன்றது அவங்களுக்கும் தெரிய வந்துச்சு. இதுக்கு பதிலாக நான் அவங்களோட அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணி தரேன். ஒரு 2 வீக்ஸுக்கு நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறேன். அதோட ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி என் கூட ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இது வந்து நிறைய ஒரு கன்வின்சிங்கான ஒரு ஆஃபராக இருந்துச்சு. யாராக இருந்தாலும் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணால் ஒத்துப்பாங்கல்ல. ஸோ பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலன்னா நம்மளுக்கு ஒரு டெஸ்டிமோனியல் ஆச்சு தருவாங்க, இல்லாட்டி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஆச்சும் அனுப்புவாங்க. ஓகே, ஒர்க் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு ஒரு டெஸ்டிமோனியல் கிடைக்கலாம். அப்படி இல்லாட்டி போனால் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஆச்சும் கிடைக்கலாம். அப்படி இல்லாட்டி போனால் அவங்க உங்களுக்கு கிளைண்ட்டாகவே மாறிடுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அப்போ நான் அப்லோட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் நிறைய கிளைண்ட்ஸ் ஃபார்மட்ஸு ப்ராஸ்பெக்ட்ஸ் எடுத்தேன். ஸோ நான் சூஸ் பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆத்தர்ஸ், புக் ஆத்தர்ஸ், கோச்சஸ், கன்சல்டிங் சர்வீசஸ், பிஸ்னஸஸ், சிஇஓஸ், ஃபவுண்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கள நான் சர்ச் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப எப்படி ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் இன்ஸ்டா சர்ச்சில் போயிட்டு கோச்சஸ், சிஇஓ, ஃபவுண்டர்ஸ் டைப் பண்ணாலே அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஓவர் அ மந்த் ஆஃப் பீரியடில் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஓவர் அ மந்த் ஆஃப் பீரியடில் தான் என்னோட ஃபஸ்ட் கிளைண்ட் எனக்கு கிடைச்சாங்க. அப்படி அவங்ககிட்ட கிடைச்ச உடனே ஸ்டார்டிங்கில் நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம வந்து பீட்டா கிளைண்ட்டாக உள்ளே போகிறோம். என்னோட ஒர்க்கும் அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு 14 டேஸ் கழிச்சு அவங்க என் கூட ஒர்க் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட சார்ஜ் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $1000 சார்ஜ் பண்ணேன், $750 சார்ஜ் பண்ணலாம் கிடையாது. அவங்கள நான் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணேன். ஓவர் தி டைம் பீரியட் ஆஃப் டைமில் நான் அவங்களோட சார்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணி இப்போ அவங்களோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் $750 per மந்தில் இருக்குது. ஸோ செகண்ட் கிளைண்ட் க்ளோஸ் பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்க மோர் தென் $2000 கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டாலர்ஸ் கிளைண்ட்ஸும் நான் இதே ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணேன். இப்போ என்கிட்ட ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஈஸியாக நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியும். இதுக்கு நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் பிராண்டிங் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளைண்ட்ஸை அப்ரோச் பண்ணுற விதம். எந்த ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட நான் பேசும்போது போதும் நான் பொத்தாபதமாக போயிட்டு அவங்ககிட்ட பேசிட்ட மாட்டேன். அவங்களோட விஷயங்கள் விச் மீன்ஸ் அவங்களோட அக்கௌண்ட்டை ஃபுல்லாக ஒரு கோ த்ரூ பண்ணிவிட்டு ஒரு அனலைசேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் போய் அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணுவேன். உங்களோட ஒர்க்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட புக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எழுதின புக்கில் இந்த லைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காக புக்கை வாங்கி படிப்பீங்களா கேட்டால் கிடையாது. மோஸ்ட் ப்ராபப்லி அந்த புக்கோட நம்ம டைப் பண்ணி அந்த புக்கை கூகுளில் போய்ட்டு அங்கே என்ன புக்கை எழுதியிருக்காங்களோ அந்த புக்கோட சம்மரி படித்தாலே நம்மளுக்கு ஒரு டீசெண்டான ஐடியா கிடச்சிரும். ஸோ அதை வச்சு அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது ஓகே நம்மளோட ப்ராடக்ட்டை அவங்க ஆல்ரெடி படிச்சிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஃபேஸ் கொடுத்து பேசுவாங்க. அப்படி இல்லாட்டி அவங்கக்கிட்ட இருக்க ரெட் ஃப்ளாக்ஸை நான் சூஸ் பண்ணி சொல்லுவேன். இப்போ அவங்க அக்கௌண்ட்லேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இந்த இன்ஸ்டாகிராமில் பயோ ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லாட்டி லிங்க்ஸ் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இந்த ப்ராப்ளம்ஸை மென்ஷன் பண்ணி இது உங்களோட இதில் ஒர்க் ஆகாமல் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா ஓகே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி அவங்க செக் அவுட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதனால ஒரு குட் கனெக்டிவிட்டி ஃபார்ம் ஆகும். எடுத்தோடனே நான் கோர்ஸ் ஆஃபர் பண்ண மாட்டேன். அவங்கள பற்றி டீட்டெயில்டாக ஒரு சின்ன அனலைசேஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு சின்ன பேசிக்கான அனலைசேஷன் தெரிஞ்சுட்டு அவங்கள போய் நான் அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு ரிட்டர்ன் நல்ல ஒரு அவங்ககிட்ட ஃபீட்பேக்கும் கிடைக்கும். அவங்ககிட்ட ஈஸியாக என்னால் பேசவும் ஆரம்பிச்சிட முடியும். ஸோ கனெக்டிங் பீப்புளை வந்து கனெக்ட் பண்ணுற விதம் தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிளைண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்கில்ஸ். என்னோட இங்கிலீஷ் பேசுகிற ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இது காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ தான் மோசமாக பசங்க கலாச்சாரம் அதை நான் வந்து இங்கிலீஷில் பேசி பழகி இந்த அளவுக்கு ஒரு ரேஞ்சில் வந்து நிற்கிறேன். இது ஓவராக அந்தளவுக்கு யூஎஸ் அண்ட் யூகே அந்த ஃப்ளூயன்சி ஆக்சென்ட் அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் பேசிக்காக ஒரு 12th வரைக்கும் ஒரு இங்கிலீஷ் கான்வென்ட்டில் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எந்த லெவலுக்கு ஒரு இங்கிலீஷ் வருமோ அந்த லெவலில் ஒரு இங்கிலீஷை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு கிளைண்ட்ஸை க்ளோஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரியிற லெவலுக்கு இருந்தாலே போதும் அந்த கிளைண்ட் நம்மகிட்ட ஒர்க் பண்ண ஒத்துப்பாங்க. ஸோ மற்றபடி ரொம்ப ஆக்சென்ட்டாக ஆக்சுவலாக ரொம்ப அப்படியே ஹூன் அப்படின்னு பேசணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக ஜஸ்ட் லைக் தட் நம்ம பேசுகிற வேர்ட்ஸ் அவங்ககிட்ட டேரெக்டாக போய் கிளியராக புரிகிற பட்சத்தில் அவங்க நம்ம கூட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.
ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். எப்படி ChatGPT வச்சு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நான் வந்து அட் தி எண்ட் ஆஃப் வீடியோ தரேன். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். இதை தாண்டி நான் வந்து பேசிக்காக $750 ப்ளஸ் இந்த $2000 க்ளோஸ் பண்ண விதம்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பேசிக்காக பிரேக் டவுன் பண்ணிட்டேன். இதை தாண்டி இதில் ரொம்ப நான் ஃபஸ்ட்டு பண்ண பிஸ்னஸ் ஐடியா எந்த அளவுக்கு எனக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரோ ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்ற வீடியோவை நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள்.